நமக்கு வந்து மாதம் ஃபங்க்ஷன் வரும். தைப்பூசம்போம், பொங்கலும்போம், அப்புறம் கார்த்திகைம்போம், அப்புறம் தீபாவளிம்போம். நமக்கு மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை திருவம்பாவைன்னு 30 நாளும் கொண்டாடுவோம். பட் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பண்டிகை 2 பண்டிகை ரம்ஜான் இதுங்கிறான். பட் தர்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கந்தூரின்னு ஒன்று வரும், அதன் பிறகு சந்தனக்கூடன் ஒன்று நடத்துவாங்க. இது எல்லாமே நீங்கள் குரானில் இருக்குதா இல்லை மெயின் பிரிவுகள் ஏற்றுக்குதுன்னா ஏற்றுக்கல. சன்னி பிரிவுகள் ஏற்றுக்கவே வந்து இறந்து போன ஒருவருடைய உடலை வைத்துட்டு அதை கல்லறையாக்கிட்டு அவரை நினைவு கொண்டு அல்லாஹ்க்கு தொழுகை செய்கிறது தான் தர்காங்கிறது. அப்படி பண்ணுறப்ப அல்லாஹ்க்கு அவரை இணை வைக்கிற மாதிரி ஆகுது. அது தர்கா இடத்துல இல்லை, அந்த மலையே கோயிலுக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் திமுக முழுக்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பல முஸ்லீம் தலைவர்கள் நம்ம சேனலில் வர தடா ரஹீம் போன்றவர்கள் போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் 2024 தேர்தலில் திமுக 23 சீட்டில் நின்றுச்சு. பாண்டிச்சேரி உட்பட 10 சீட்டில் காங்கிரஸ் நின்றுச்சு. இந்த 33 சீட்டில் ஒரு முஸ்லீமுக்கு கூட சான்ஸ் தரல. சரியா? எம்எல்ஏல பார்த்தா கணக்கு வச்ச மாதிரி 5-6 பேர் கூட வரல. ஆனால் கிறிஸ்டியனில் பார்த்தா கிட்டத்தட்ட 16 ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அதிமுக காங்கிரஸ் திமுகவில் இருக்காங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்கணும்னா கிறிஸ்தவர்களை நிற்க வைக்கிறீங்க. ஒரு பக்கம் கேட்டால் நாங்கள் எல்லாமே அலோவ் பண்ணுறோங்கிறது, இன்னொரு தமிழர்கள் தங்கள் தலைமுறை 1000 வருடங்களாக தொடர்கிற ஒரு விஷயத்தை பண்ண விட மாட்டேன்னா இது முழுக்க மதவாத ஓட்டு அரசியல். ஏன்னா இது இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றாத அதே நாளில் திருப்பரங்குன்றத்துலேருந்து திண்டுக்கல் பக்கத்தில் நீங்கள் சின்னாளம்பட்டி புடவன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சின்னாளம்பட்டி பக்கத்தில் கோவில் பெருமாள்பட்டின்னு ஒரு ஊரில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக அவங்க ஏற்றக்கூடாதுங்கிறாங்க. முஸ்லீமுக்காக ஒரு ஊரில் ஏற்ற உள்ள, கிறிஸ்டினுக்காக ஒரு ஊரில் ஏற்ற உள்ளனா நீங்கள் யாருக்காக ஆட்சி பண்ணுறீங்க சார்? பல தலைமுறைகளாக எந்த தெருவில் ஊர்வலம் போனாலும் போகலாம். அதை நிறுத்துவதற்கு ஹெச்ஆர்என்சி அதிகாரிக்கோ கலெக்டருக்கோ போலீஸுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது, கோருவதற்கு அந்த தரப்பும் கிடையாதுன்னு மதுரை உயர்நீதிமன்றம் 2019 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, வீக்களத்தூருங்கிற ஒரு கோவில் கேஸில். ஸோ இது முழுக்க மதவாத அரசியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நேற்று கிறிஸ்மஸ் கொண்டாடு. தமிழர்களாக இருந்தால் நீதிமன்றம் சொன்னதையும் தடுப்பீங்க, தமிழர்கள் இல்லாமல் அந்நிய மதமாக இருந்தால் நீதிமன்றம் சொன்னதை விட்டுவிட்டு வந்துடுறீங்கன்னா இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். விஜயும் கிறிஸ்டியன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங் அதுவும் என்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறாரு மகாபலிபுரத்தில். அங்கே QR கோடு கொடுத்து வரவங்க தான் வரலாம். அதில் பேசினவர் யாருன்னு பார்த்தா மோகன் சி லாசரஸோட ஒரு இதில் இருக்கிறவர். அவர் போன வாரம் மீட்டிங் போட்டு திமுக ஜெயிக்கணும்னு ஜப கூட்டம் வைக்கிறார். அவர் கூட இருக்கிறவர் விஜய்க்காக 234 தொகுதிகளும் நாங்கள் போராடுவோம் விஜய்க்கு. அவங்க திட்டமிட்டு இவங்களை வச்சுட்டு விளையாடுறாங்க. ஸோ தமிழர்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழகத்தில் பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இன்றளவிலும். இப்படியா இருக்க சூழ்நிலையில் திருப்பரங்குன்ற தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தனக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபை வந்து அங்கே பேசப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பேசியிருக்காங்க சார்? இல்லை, அதாவது நம்ம திருப்பரங்குன்றம் என்பது முருகனுக்கு முதலாம் ஆற்றுப்படை, மிக பழையது. சங்க இலக்கியத்தில் அகநானூறு, மதுரை காஞ்சி, இது பரிபாடல் எல்லாமே சொல்கிற இது. நீங்கள் மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா அது கிரவுண்ட் லெவலில் தான் இருக்குது. முருகன் கோவில் என்பது கிரவுண்ட் லெவலில் மலையை குடைந்த குடவரை கோவில். மலை மேலே 2 மலை உச்சிகள் இருக்குது. ஒரு மலையில் காசி விஸ்வநாதர் கோயில்னு சிவன் கோவில் இருக்கிறது. திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை கொன்றுவிட்டு அப்பாவை பார்க்குறதுக்கு இங்கே வந்தாராம். அப்பொழுது இந்திரன் தன் மகளை திருமணம் செய்து வைத்த இடம்தான் திருப்பரங்குன்றம். அந்த முருகருடைய திருமணம் நடந்த போது எல்லா கடவுளர்களும் இங்கே வந்ததுனால சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுனால், அங்கே கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் எல்லா தேவகணங்களும் இருக்கிறதுனால அது புனிதமானது. இமயமும் இங்கேயும் எல்லா கடவுளர்களும் வந்ததால் இமயமும் பொதியமும் ஒன்றேன்னு இருக்குது. ஸோ திருப்பரங்குன்றம் என்பது இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்கு ஒரு மிக முக்கியமான மலை. சிவபெருமான் மேலேயும் கீழே முருகனும் இருக்கார். ஆனால் அங்கே ஒரு குன்றில் இது ஒரு தர்கா இருக்கிறது. அதற்கு சிக்கந்தர் தர்கா என்று பெயர் சொல்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 200 ஆண்டாக இருப்பதற்கு சான்றுகள் இருக்குது. 1830 வாக்கில் அந்த சர்வே எடுத்தப்ப அந்த தர்கா பக்கத்தில் மலை மேலே 2 வட்டம் போட்டோன்னு எழுதியிருக்காங்க. ஆச்சா,
அந்த இப்போ ஆதாரங்களை கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஆதாரங்கள் எதுவும் 1870க்கு முன்னாடி போல், இப்போ 1830 வாக்கில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு. அந்த இதில் வருஷத்துக்கு நமக்கு வந்து மாதம் மாதம் ஃபங்க்ஷன் வரும். தைப்பூசம்போம், பொங்கலும்போம், அப்புறம் கார்த்திகைம்போம், அப்புறம் தீபாவளிம்போம். நமக்கு மார்கழி மாதம் முழுக்க திருப்பாவை திருவம்பாவைன்னு 30 நாளும் கொண்டாடுவோம். பட் அவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு பண்டிகை 2 பண்டிகை, ரம்ஜான் இதுங்கிறான். பட் தர்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 கந்தூரின்னு ஒன்று வரும், அதன் பிறகு சந்தனக்கூடுன்னு ஒன்று நடத்துவாங்க. இது எல்லாமே நீங்கள் குரானில் இருக்குதா இல்லை மெயின் பிரிவுகள் ஏற்றுக்குதுன்னா ஏற்றுக்கல. சன்னி பிரிவுகள் ஏற்றுக்கவே 90% முஸ்லீம்கள் தர்கா வழிபாடு தவறும். அங்கே யூடியூப்பில் போய் தர்கா வழிபாடுன்னு போட்டாலே பிஜேபி ஜெயின்லுபதினிலிருந்து யாராக இருந்தாலும் அது ஹராம், தடை செய்யப்பட்டதும். அதாவது இறந்து போன ஒருவருடைய உடலை வைத்துட்டு அதை கல்லறையாக்கிட்டு அவரை நினைவு கொண்டு அல்லாஹ்க்கு தொழுகை செய்கிறது தான் தர்காங்கிறது. அப்படி பண்ணுறப்ப அல்லாஹ்க்கு அவரை இணை வைக்கிற மாதிரி ஆகுது. இது முஸ்லீம் மதத்தில் அது தடை செய்யப்பட்டது. அல்லாஹ்க்கு இணையாக யாரையும் வைக்கக்கூடாது. ஸோ தர்கா வழிபாடு பெரும்பாலானோருக்கு அது இது இல்லை. இன்னும் சொல்ல போனால் தர்காவுக்கு அதிகமாக போகிறது இந்துக்களாக தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த டிசம்பர் மாதம் ஜனவரியில் கந்தூரின்னு வருது. அந்த கந்தூரிக்கு போஸ்டர் வைக்கிறாங்க, ஒரு பதாகை வைக்கிறாங்க மேலே. அதில் என்ன பண்ணுறாங்க, அதற்கு பலி கொடுப்பதற்கு யாராவது வேண்டுமென்றால் ஆடு கோழி கொடுப்பவர்கள் அணுகலாம்னு ஒரு நம்பரை போடுறாங்க. ஸோ அந்த உள்ளூர் மக்கள் அதை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஐயா இந்த ஊரில் நம்ம மேலே பலி கொடுக்குற வழக்கம் கிடையாது, எதுக்காக இந்த வார்த்தையை புதுசாக போட்டிருக்கீங்கன்னு ஒரு நாள் 2 நாளைக்கு அப்புறம் அது எடுக்கப்பட்டுடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் திமுகலேருந்து ஒரு அவங்க கூட்டணி கட்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ, மானாமதுரை எம்எல்ஏ வந்துட்டு அதை பற்றி கேட்டுட்டு அதை பற்றி ஒரு பரபரப்பாக பேட்டி கொடுத்துட்டு போயிட்டார். கரெக்டாக ஆனால் யாரும் உள்ளூரை பொறுத்த வரைக்கும் ஒத்துமை தெளிவாக இருக்குது, மேலே இல்லைன்னு. ஆனால் வெளியூர்லேருந்து எஸ்டிபிஐ சேர்ந்த ஒரு ஆள் மேலே ஆட்டை போட்டுக்கிட்டு கையில் கோழியை எடுத்துக்கிட்டு நான் மேலே போவேன்னு ஒரு 25 பேர் கூட்டணி வச்சுருந்தாங்க. போலீஸ் எதிர்பார்த்து காவலை வச்சுருந்தாங்க. போலீஸ் தடுத்தா கேட்காம அசிங்கமாக போலீஸை மிரட்டிலாம் பண்ணப்போ உடனடியாக பிளான் பண்ணி வச்சுருந்த மாதிரி கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து கூப்பிட்டு, ஐயா இந்த ஊரில் மேலே பலி கொடுக்க மாட்டாங்க, இந்த ஊரில் 2 தர்கா இருக்குங்க, ஒன்று மலை மேலே இருக்குது, இன்னொன்று கீழே முஸ்லீம் பேட்டைங்கிற இடத்துல இருக்குது திருப்பரங்குன்றத்துலேயே, அங்கேயும் கூட பலி கொடுக்க மாட்டாங்க. எதிர்த்தாப்பில் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்துகிட்டு பலி கொடுத்துட்டு அன்றைக்கி பிரியாணி பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கந்தூரியோ அல்லது சந்தனக்கூடு மேலே கொடுக்குற வழக்கம் கிடையாது. அந்த ஆள் திரும்பி போயிட்டான் அன்றைக்கி. ஆனால் இது முடிஞ்சு 3 நாள் கழித்து திருச்சி திமுக எம்பி ஒருத்தர், அதாவது அவங்க கூட்டணி கட்சி முஸ்லீம் லீக் கட்சி இன்னைக்கு வக்ஃப் போர்டு தலைவராகவும் இருப்பார், அவர் நவாஸ் கனி வந்துட்டு கேட்குறார், திரும்பி போலீஸை போய் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் எங்கள் ஆளுங்க வந்தப்போ பலி கொடுக்கல சார், மேலே பலி கொடுக்குற பழக்கம் இல்லை. ஆனால் இவர் செக்யூரிட்டியோடலாம் இவருக்கு ஒய் செக்யூரிட்டி அளவுக்கு இருக்குன்னா வக்ஃப் போர்டு தலைவருங்கிறதுனால. ஸோ அவருக்கு அப்போ மேலே சாப்பிட்லாமா அப்படின்னு சாப்பிட்லான்ட்டார். உடனே என்வி ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்து அவருடைய எக்ஸ்தலத்தில் போடுறார். ஸோ இதை பார்த்த உடனே உள்ளூர் மக்கள் கொந்தளித்து போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனுவெல்லாம் கொடுத்த உடனே பீஸ் கமிட்டின்னு போடுறாங்க. அப்போ முஸ்லீம் தரப்பு வருது, எல்லா கட்சிகளும் வருது, கோயில் தரப்பு வருகிறது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பாக தமிழகத்தின் எல்லா அரசு துறையும் கொடுத்த லெட்டர் என்னென்னா, இங்கே மேலே கொடுக்குற பழக்கம் கிடையாது, மேலே சாப்பிடவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தினசரி அபிஷேகத்துக்கு எடுக்கிற சுனை மேலே தான் இருக்குது. அது இது கங்கைக்கு இணையாக பார்க்கப்படும் சுனை. இப்போ யாராவது வழியில் என்வி சாப்பிட்டீங்கன்னா அதை காக்காயோ பருந்தோ எடுத்து மேலே போட்டுரும். அதனால இந்த ஊரில் இந்த வழக்கமே கிடையாது அப்படின்னு எல்லாரும் எழுதி கொடுத்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் வேறு சொல்லி கோர்ட்டில் முதல்ல 2 நீதிபதிகள் மாற்றி மாற்றி தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் 3வது நீதிபதி தெளிவாக இது முருகன் மலைன்னு தான் அழைக்கணும், சிக்கந்தர் மலைன்லாம் சொல்லக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாதுன்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த நிலையில் கார்த்திகை வருகிறது. சரி, இந்த 1916 தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதாவது மேலே தீபம் ஏற்றலாமா கூடாதான்னு. யாருக்கு மலை சொந்தம்னே வந்துடுச்சு, அப்படியே போயிடுச்சு. அப்போ கீழ்கோர்ட்டில் மதுரை கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த கோயிலுக்கு மலை சொந்தம், தர்காவும் அதுக்கு போகிற வழியில் அதாவது மலை மேலே பாதி தூரத்தில் ஒரு 33 சென்ட்டில் நெல்லித்தோப்புன்னு இருக்குது. அது சமவெளி மாதிரி இருக்கும் நெல் தோப்பு. ஸோ நெல்லித்தோப்பு அதிலிருந்து தர்காவுக்கு போகிற படி தர்கா 3ம் தர்காவுக்கு சொந்தம், இதெல்லாம் கோயிலுக்கு சொந்தம். இதை எதிர்த்து அன்னைக்கு இருந்த கிழக்கிந்திய பிரிட்டிஷ் ஆட்சி கேஸுக்கு போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அதெல்லாம் தப்பு, கோயிலுக்கு சொந்தம், தர்காவுக்கு சொந்தம், மிச்ச மலையெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், புறம்போக்கு அப்படின்ட்டாங்க. இதை எதிர்த்து தேவஸ்தானம் வழக்குக்கு போய் 1923
லண்டன் ப்ரிவ்யூ கவுன்சில் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சமம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இந்த 2 தீர்ப்பையும் பார்த்தாங்க. இதை தாண்டி மெஜுரா மேனுவல், நெல்சன் மேனுவல்னு பேர், அதுக்கு பேர். அந்த புக்கை எடுத்து பார்க்குறாங்க. அதில் மேப்பு அது எல்லாத்துலேயும் எப்படி இருக்குது, 1860 வந்தது. அதன் பிறகாக உங்களுக்கு அங்கே திருப்பரங்குன்றத்தில் மதுரை ஏதோ ட்ரெயின் ரூட் போடுறதுக்கு தண்டவாளம் போடுறாங்க. தண்டவாளத்துக்கு மரம் வேணும், தண்டவாளத்துக்கு கல் வேணும். இதை ரெண்டையும் அந்த மலையை உடைச்சி மலையில் இருக்கிற மரத்தை எடுக்கணும்னு ட்ரை பண்ணப்போ ரயில்வேஸு பர்மிஷன் வாங்கினது கோவில்கிட்ட. ஸோ இந்த மலையே கோவிலுக்குத்தான் சொன்னோம். ஆர்கியாலஜியே கேட்குறாங்க, ஐயா தூரத்துலேருந்து பார்த்தா இந்த மலையே சிவலிங்கம் மாதிரி இருக்கும். இந்த மக்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த முருகன் சிலை உங்களுக்கு வந்து தனி சிலை கிடையாது. அந்த மலையையே இப்படி சைட்லெல்லாம் குத்திட்டு முருகன் அந்த மலையிலேயே வந்தவர். அந்த விக்கிரகம் அந்த மலையிட ஒரு பகுதி தான், தனியாக எடுக்க முடியாது. ஸோ அந்த மலையே முருகன், மலையே சிவன் என்று வழிபடுபவர்கள். அந்த முருகனுக்கு இதுவும் கிடையாது, சுற்றி வர்றதுக்கு பிரதட்சணம் கிடையாது. அதனால் 4 கிரிவல பாதை மாதிரி அந்த மலையை சுற்றி வர்ற இது அந்த வீதி உட்பட மொத்தமும் கோயிலுக்கு சொந்தம். ஆனால் ஒரு சில தலைமுறைகளாக தர்கா இருப்பதால் போன தீர்ப்பில் அந்த கீழ்கோர்ட்டு சொன்ன மாதிரி நெல்லித்தோப்பு அங்கேருந்து போகிறபடி அதுக்கு மேலே இருக்கிற தர்கா அவங்க அனுபவிச்சுக்கலாம். ஆனால் அந்த தர்காவில் இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதற்கு மேலே எதையும் மாற்றக்கூடாது, ஸ்டேட்டஸ்கோ. அங்கே அவர்களுடைய தொழுகை வழிபாடுகள் தேவஸ்தானம் தங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை என்றபடிக்கு இது. ஏன்னா இது 2000 வருஷம் பழசு, இது இப்போ வந்தது. ஸோ அவங்க எப்படி அவங்க எங்களுக்கு இது கஷ்டமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அனுமதியோடு தான் நீங்கள் நடத்தணும். இதுதான் அந்த தீர்ப்பு. ஆனால் இந்த நடுவில் அந்த நான் சொன்ன இந்த தீர்ப்பு வந்த காலத்திலேருந்து, ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புலேருந்து 1920 அங்கே தீபம் ஏற்றுவதுங்கிறது 2 தூண் இருக்குது. ஒரு தூண் மலை வாசலில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, உச்சி பிள்ளையார்னு சொல்கிறாங்க, ஆனால் நடுவில் தான் இருக்குது. அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது, அதில் தான் 100 வருஷமாக ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் மலை உச்சியில் ஒரு தூண் இருக்குது, அந்த தூணில் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தாங்க. அதில் ஏற்றணுன்னு கிட்டத்தட்ட 50 வருடமாக போராட்டம், 80களிலிருந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கு. கோர்ட்டு கேஸ் எல்லாம் நடந்து 96 ஏற்றலான்னு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தூண் வந்து தர்காலேருந்து ஒரு 50 மீட்டர் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 15 அந்த 96 தீர்ப்பு 15 மீட்டர் தள்ளி இருந்தால் ஏற்றலாம், 50 அடி தாண்டி இருக்கணும். 15 மீட்டர்னா 35 45 கொஞ்சம் 50 அடி தள்ளி இருக்கணும்ட்டாங்க. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்போ அதை நான் ஏற்றுறதுக்குன்னு போராடிய ஒரு இந்து முன்னணி ராஜகோபாலன் என்பவர் முஸ்லீம்களால் கொல்லவும் பட்டார். ஸோ இந்த நிலைமையில் இந்த வருஷம் ஒருத்தர் கேஸ் போட்டார். போட்டவுடனே அவர் என்ன பண்ணார், 15 மீட்டருங்கிறீங்க, ஒருத்தர் 50 மீட்டருங்கிறீங்க, என்ன இருக்குன்னு நானே போய் பார்க்குறேன், அந்த தர்காக்கும் அந்த தூணுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்லாம் நேர்லேயே நீதிபதி போயிட்டு. ஏன்னா இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நேற்றைக்கு நம்ம மெரினா பீச்சில் கடற்கரையில் எக்கச்சக்கமாக இதெல்லாம் போட்டு கடலுடைய இதையே இது பண்ணுறாங்க. ஸோ எங்கே கடை வைக்கணும் எங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நேரடியாக நேற்றுக்கு 2 நீதிபதி போனது இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அவரும் மேலே போயிட்டு அவரே அளக்க சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட 60 மீட்டருக்கு மேலே இருக்குது தர்காவிலேருந்து. ஸோ இப்போ இது அன்றைக்கி ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த உடனே நம்ம திமுக மீடியா என்ன பண்ணிடுச்சு, அது தூணே இல்லை, அது சர்வே கல் அப்படின்னு பரப்புனாங்க. அதன் பிறகு உங்களுக்கு நாள் கொடுக்குறாரு, ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். கார்த்திகைக்கு 2 நாள் முன்னாடி அன்னைக்கு இதுக்கு அந்த தீர்ப்பை வாங்கிய ராம ரவிக்குமார் போய் எண்ணெய் தீபம் திரி எல்லாத்தையும் கொடுத்து ஐயா தூணில் ஏற்றுங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த 2026 எலெக்ஷனுக்காக பாஜக வந்து அரசியல் பண்ணுறாங்க திருப்பரங்குன்ற விவகாரத்தை வச்சு. சரி சார், இப்போ திருவண்ணாமலையில் வருஷம் ஏற்றுறாங்க. இப்போ நேற்று சந்தனம் கூட எடுத்துக்காங்க. அந்த ஊர் மக்கள் முஸ்லீம்கள் போயிருப்பாங்க, இந்துக்களும் போயிட்டு அதோட முடிஞ்சு போயிடுது. கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி ஏற்றி இருந்தால் அரசியலில் தான் இருக்கா சார்? தீபம் ஏற்றுனா அரை மணி நேரம் பார்க்குறவன் கும்பிட்டுட்டு வந்துடுறோம். எப்படி வேணால் நம்ம அவங்கவுங்க வசதிக்கு எதாவது காலை அவுத்துட்டு செருப்பு அவுத்துட்டு 1 நிமிஷம் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஏன் பேசுகிறோன்னா நிறுத்தினதுனால தான் நடக்குது. அது தர்கா இடத்துல இல்லை, அந்த மலையே கோயிலுக்கு சொந்தம். ஆனால் நீங்கள் திமுக முழுக்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம பல முஸ்லீம் தலைவர்கள் நம்ம சேனலில் வர தடா ரஹீம் போன்றவர்கள் போன எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் 2024 தேர்தலில் திமுக 23 சீட்டில் நின்றுச்சு. இப்போ பாண்டிச்சேரி உட்பட 10 சீட்டில் காங்கிரஸ் நின்றுச்சு. இந்த 33 சீட்டில் ஒரு முஸ்லீமுக்கு கூட சான்ஸ் தரல. சரியா? எம்எல்ஏல பார்த்தா கணக்கு வச்ச மாதிரி 5-6 பேர் கூட வரல. ஆனால் கிறிஸ்டியனில் பார்த்தா கிட்டத்தட்ட 16 ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் அதிமுக காங்கிரஸ் திமுகவில் இருக்காங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்கணும்னா கிறிஸ்தவர்களை நிற்க வைக்கிறீங்க. அதை ஈவன் எம்பியில் எடுத்துக்கிட்டாலும் பல கிறிஸ்தவர்கள் இதிலெல்லாம் நிற்க வச்சுருக்காங்க. ஸோ திட்டமிட்டு
இது நடக்குது. ஸோ நம்மளை கருகப்பிலை போல பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு தடா ரஹீம் போன்றவர்கள் சொன்ன உடனே பாருங்கள், பிஜேபி வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்துடுது, நான் பிஜேபி உள்ளே நுழைஞ்சிடும், நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு வெற்று அரசியலை, மதவாத அரசியலை திமுக தான் எடுத்திருக்கு. அன்றைக்கி ஏற்றி முடிஞ்ச இப்போ இப்படி அன்றைக்கி இதெல்லாம் ஏற்றவே இல்லை, போலீஸை வச்சு தடுத்துட்டாங்க. இப்போ முந்தா நேற்றை அன்னைக்கு இந்த நேத்தைக்கு சந்தனக்கூடு நடத்தணும், 2 நாள் முன்னாடியே வந்துச்சு, அதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு முஸ்லீம்ஸ் கேட்குறாங்க. அப்போ கலெக்டர் ஒரு பீஸ் கூட்டம் போடுறாரு, ஆனால் கூட்டத்துக்கு உள்ளூர் மக்களை அழைக்கல. அரசாங்கம் சார்பாக ஹெச்ஆர்என்சியிலேருந்து ஒரு அதிகாரி, மீதி கட்சிக்காரங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே எதுவுமே சொல்லலை. ஏன்னா போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடி, ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அந்த தர்காலேருந்து வெளியில் பக்கத்தில் இருக்கிறது தல விருட்சம், அந்த திருப்பரங்குன்றத்திற்கான கோவிலுடைய மரம், கள்ளத்தி மரம்னு பேர், அதில் அவங்க கொடியே ஏற்றுறாங்க. நீங்கள் இருக்கிற தூணில் ஏற்ற விடலை, கோயிலுடைய தல விருட்சத்தில் ஏற்றுறாங்க. நேற்றைக்கும் அந்த வேலை நடக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க, உள்ளூர் மக்கள், பெண்கள் உட்பட 48 கிராமம், சுற்றி வட்டத்தில் இருக்கிற 48 கிராமம் முந்தானத்தும் போராடினாங்க. சார் அன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க, கவர்மெண்ட் போய் ஸ்டே வாங்குது, அதனால ஏற்றக்கூடாது, நாங்கள் இப்போ அப்பீல் பண்ணி ஸ்டேக்கு போகிறோம், ஏற்றக்கூடாதுன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கடைசி 4 பேர் அனுமதிக்கிறோம்ட்டாங்க. நேற்று காலையில் என்ன பண்ணாங்க, 4 பேர் அனுப்புகிறோன்னு சொல்லி 30 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி மக்கள் பெரிதாக கூட ஆரம்பித்த உடனே 19 நாளாக யாருமே மலை மேலே ஏற முடியாது. நேற்றைக்கு எல்லாரும், அதாவது உள்ளூர்காரர்கள் மாத்திரம், நீங்கள் உள்ளூர் ஆளுங்கிறதுக்கு ஐடி ப்ரூஃபை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அலோவ் பண்ணுறேன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் கேட்டால் நாங்கள் எல்லாமே அலோவ் பண்ணுறோங்கிறது, இன்னொரு தமிழர்கள் தங்கள் தலைமுறை 1000 வருடங்களாக தொடர்கிற ஒரு விஷயத்தை பண்ண விட மாட்டேன்னா இது முழுக்க மதவாத ஓட்டு அரசியல். ஏன்னா இது இங்கே மாத்திரம் இல்லை, நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றாத அதே நாளில் திருப்பரங்குன்றத்துலேருந்து திண்டுக்கல் பக்கத்தில் நீங்கள் சின்னாளம்பட்டி புடவன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சின்னாளம்பட்டி பக்கத்தில் கோவில் பெருமாள்பட்டின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் மண்டு கருப்பண்ணசாமி கோயிலில் அங்கேயும் ஏதோ சின்ன பிரச்சனை உள்ளூரில், அவங்க தீபம் ஏற்றத்துக்கு ஹைகோர்ட்டில் பர்மிஷன் வாங்கினானே அங்கேயும் 144 போட்டு தடை பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி அந்த செய்தி தான் வந்தது. அதுக்கப்புறம் அதை பற்றி நான் இது பண்ணால் அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள் அதிகமாகி அவங்க ஏற்றக்கூடாதுங்கிறாங்க. இப்போ முஸ்லீமுக்காக ஒரு ஊரில் ஏற்ற விடல, கிறிஸ்டினுக்காக ஒரு ஊரில் ஏற்ற விடலனா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊர்லேயும் பல தலைமுறைகளாக எந்த தெருவில் ஊர்வலம் போனாலும் போகலாம். அதை நிறுத்துவதற்கு ஹெச்ஆர்என்சி அதிகாரிக்கோ கலெக்டருக்கோ போலீஸுக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது, கோருவதற்கு அந்த தரப்புக்கும் கிடையாதுன்னு மதுரை உயர்நீதிமன்றம் 2019 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, வீக்களத்தூருங்கிற ஒரு கோவில் கேஸில். ஸோ இது முழுக்க மதவாத அரசியலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நேற்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடினாங்க, அதையும் பார்த்தீங்களா? விஜய் அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடினாரு. இல்லை, விஜய் மாத்திரம் இல்லை, அவங்க இங்கேருந்து மெட்ராஸில் இவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நார்மலாக சாந்தோம் சர்ச் பிஷப் வச்சு இங்கே பண்ணுவாங்க. இந்த முறை திருநெல்வேலியில் போய் கூட்டம் வச்சு ஸ்டாலின் அதில் பேசியிருக்கார். இப்போ அங்கே நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சார் படித்தேன் 5வது வரைக்கும், அதுக்கப்புறம் எய்டட் ஸ்கூலில் ஒன்று படித்தேன். இவங்க 2010 திமுக காங்கிரஸ் மத்தியில் இருந்தப்போ எல்லா ஆசிரியர்களும் டெட் தேர்வு, டீச்சர்ஸ் ட்ரைனிங் தகுதி தேர்வு பாஸ் பண்ணணுன்னு கொண்டு வந்தாங்க. அதில் தமிழ்நாட்டு ஸ்கூலில் டீச்சர்ஸு 100க்கு 97 பேர் ஃபெயில் ஆனாங்க, இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும். ஸோ இப்போ அதில் முக்கியமாக சிறுபான்மையினர் பள்ளிகள், அதாவது சிறுபான்மையர் பள்ளின்னா அவங்க காசு போடல, ஆர்சி ஸ்கூலு சிஎஸ்ஐ ஸ்கூல்லாம் இருந்தால் அதற்கு சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்குது, அரசு உதவி பெறும் பள்ளிகள்னு சொல்லிடும். அந்த ஸ்கூலுக்கு இது வேண்டாம் அப்படின்னு கேஸ் போட்டாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பு கொடுத்துச்சு. அப்படி இல்லைன்னா தனியாக அப்பீல் பண்ணும். நேற்றுக்கு போய் அதுக்கும் உறுதிமொழி கொடுக்குறேன். நான் சொல்கிறது, அரசு உதவி பெறும் பள்ளின்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, அங்கே படிக்கிற ஒவ்வொருத்தனும் ஏழை பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு வரான், அவனுக்கு வசதி இருந்தால் அவனும் போய் பணக்கார ஸ்கூலில் சேர்ப்பேன். ஏன்னா நீங்கள் தான் போன வாரம் தான் தீர்ப்பு வந்திருக்கு, நவோதயா பள்ளி வேணும். நவோதயா பள்ளின்னு சொன்னால் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு ஸ்கூல் தான், ரூரல் ஏரியாவில் வரும். அதில் 75% ரூரல் அண்ட் எஸ்சி எஸ்டி தான். எஸ்சி எஸ்டிக்கு ஃப்ரீ, ரூரலாக இருந்தால் 600 ரூபா ஃபீஸ். இவ்வளவு கம்மி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு கிளாஸுக்கு 240 பேர்னா ஒரு ஸ்கூலில் 4000 பேர் 30 வருஷமாக படிக்காமல் 1988 ராஜீவ் காந்தியால் கொண்டு வந்தது, இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கொண்டு வரல. ஸோ இப்போ வசதி இல்லாமல் அரசு பள்ளியிலையும் அரசு உதவி பெறும் பள்ளியிலையும் படிக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் தகுதியாக இருந்தால் தானே அவன் நல்லா வருவான். இன்றைக்கி 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட 2ஆம் கிளாஸ் தமிழ் புக்கு கொடுத்தா படிக்க தெரியலன்னு வருது. இந்தியாவிலேயே மிக மோசமாக இருக்கிறதுல கடைசி 2ல் தமிழ்நாடு இருக்குதுன்னு வருது. ஸோ இப்போ டெட் தேர்வு அவங்க பாஸ் பண்ணாமல் நாங்கள் எக்ஸம்ஷன் கொடுக்குறோன்னு நேற்று பேசுகிறேன். ஸோ நான் சொல்கிறது, சட்டத்திற்கு புறம்பான காரியங்களை எதுக்காக நீங்கள் செய்யணும்?
அதே மாதிரி பில்டிங். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு சொந்த இடம் இருக்குன்னா நீங்கள் கட்டலாம், வீடு கட்டலாம். ஆனால் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஐ மீன் இது சர்ச்சோ கோயிலோ கட்டக்கூடாது, பர்மிஷன் வாங்கி. ஆனால் இந்த ஆட்சி வந்து ஒரு சர்க்குலர் போட்டிருக்கு, பட்டா இடத்துல அப்ளை பண்ணி கிடைக்கலன்னா 1 மாதம் கழிச்சு கட்டலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? ரெசிடென்ஷியல் ஏரியாவில் எப்படி எந்த ஒரு மதமாக இருந்தாலும் வரக்கூடாது. இதில் இந்த மதம் அந்த மதம்னே இல்லை. அதுபோல் பல இல்லீகல் சர்ச்சஸ். சமீபத்தில் நீங்கள் குரோம்பேட்டில் ஒரு சர்ச்சு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அதாவது ஹஸ்தினாபுரம் போகிற வழியில் ஒரு கிட்டத்தட்ட 2 கிரவுண்டில் இருக்கிற ஒரு சர்ச்சை இடிக்க போகிறாங்க. போன மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கி போனால் அங்கே எல்லா கட்சி தொண்டர்களையும் கூட்டிட்டாங்க. சர்ச்சு கூட்டின உடனே இவங்க பேசிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறம் பார்க்கலான்னு ஒதுங்கிட்டாங்க. சார் மாபு வந்துருச்சுன்னா அந்த ஆக்சுவலாக அன்றைக்கி ஹைகோர்ட் ஆர்டர் படி அன்னைக்குள்ளே இடிச்சிட்டு ஒப்படைக்கணும். அந்த இடம் யாருதுன்னு கேட்டால் ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில் வீணை வாசிக்கிற ஒரு பெண்மணிக்கு சொந்தமான இடம். அதுக்கு ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை போட்டு எஸ்ரா சர்க்குணம் தன் தம்பி பேரில் அடிச்சுக்கிட்டு அங்கே சர்ச்சு கட்டியிருக்கார். அவங்க வழக்கு போட்டு அதை எதிர்த்து அவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் எஸ்ரா சர்க்குணம் மகள் திரு கதிரொலி மாணிக்கம்லாம் போயிட்டு தோத்துட்டு கடைசியாக உயர்நீதிமன்றம் 5ஆம் தேதிக்குள்ளே இடிக்கணும் அப்படின்னதை இடிக்காமல் வெளியில் வந்திருக்காங்கன்னா நீங்கள் யாருக்காக ஆட்சி பண்ணுறீங்க சார்? தமிழர்களாக இருந்தால் நீதிமன்றம் சொன்னதையும் தடுப்பீங்க, தமிழர்கள் இல்லாமல் அந்நிய மதமாக இருந்தால் நீதிமன்றம் சொன்னதை விட்டுவிட்டு வந்துடுறீங்கன்னா இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சார். மாணவர்கள் படிக்கணும். ஸோ டீச்சர் அந்த வாத்தியார் நல்லா சொல்லி கொடுத்தா தான் பையன் வரப்போகிறான். 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வந்து 9ஆம் கிளாஸில் உட்கார்ற பையனுக்கு 2ஆம் கிளாஸ் தமிழ் புக்கை படிக்க தெரில சார். கணக்கு 3 4 7ன்னு போட தெரிலங்கிறது இந்தியாவிலேயே 3வது கடைசி 2வது இடத்துல இருக்கும்னு சொன்னால் இதை சரி பண்ணாமல் அங்கே போய் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் நீங்கள் போட்ட பிச்சைன்னு பேசிகிட்டு இருந்தா இது முழுக்க ஏன்னா இவர் இதை பண்ணார்னா, ஏன்னா விஜயும் கிறிஸ்டியன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு. அந்த மீட்டிங் அதுவும் என்ன ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடத்துகிறாரு மகாபலிபுரத்தில். அங்கே QR கோடு கொடுத்து வரவங்க தான் வரலாம். அதில் பேசினவர் யாருன்னு பார்த்தா மோகன் சி லாசரஸோட ஒரு இதில் இருக்கிறவர். அவர் போன வாரம் மீட்டிங் போட்டு திமுக ஜெயிக்கணும்னு ஜபக்கூட்டம் வைக்கிறார். அவர் கூட இருக்கிறவர் விஜய்க்காக 234 தொகுதிகளும் நாங்கள் போராடுவோம் ஜெயிக்க. அவங்க திட்டமிட்டு இவங்களை வச்சுட்டு விளையாடுறாங்க. ஸோ தமிழர்கள் தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் முஸ்லீம்கள் தர்காவுக்கு எதிராகன்னு அங்கே திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற உள்ள, இன்னொன்றில் கருப்பண்ணசாமி கோயிலுங்கிறது பட்டியல் ஜாதியினரும் கீழ மக்களும் அங்கேயும் ஏற்ற உள்ள. ஸோ தமிழர்கள் இந்த முறை தங்களுடைய வாக்குச்சீட்டை மதவாத அரசியல் செய்யும் கட்சிகளை விட்டு தமிழருக்காக உங்களுக்கு தீபம் ஏற்றுறது மதவாதம் இல்லை, தீபத்தை தடுக்கிறது தான். தீபம் ஏற்றிருந்தால் இன்றைக்கி ஒரு நாளில் முடிஞ்சிருக்கும். ஆனால் தீபத்தை தடுத்தது தான் மதவாதம். அதை எதிர்த்தாப்பில் பொய்களை பரப்புனாங்க. அது தீபம் தூண் இல்லை, அந்த தூண் இந்த தூண்லாம் சொல்லி இப்போ கோர்ட்டில் கடைசியில் அதெல்லாம் எல்லாமே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த முறை 2026 தேர்தல் நிச்சயமாக முருகன் பார்ப்பார். இதில் திமுகவை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்பவர் தற்கொலையும் பண்ணிகிட்டு இருக்கார். அவரை பார்க்க கூட இல்லை, தன்னுடைய கட்சி தொண்டனொத்தன் இந்த திருப்பரங்குன்றத்துலன்றப்ப இந்த ஆட்சி தமிழருக்குன்னா ஒன்று நான் பேச மாட்டேன், கட்சிக்காரனா கூட ஆகுது. ஸோ தமிழர்கள் விழித்து கொள்ள வேண்டிய காலம் இது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி.